ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலனுங்க சொல்லிடப்பா. என்னையும் எல்லாரையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மாண்டவரே, உங்களையே நான் சார்ந்திருக்கேன், எனக்கு பலன் தரும்படியா கூட நோக்கி நான் ஜெபிக்கிறோம். தாவீது சொன்னது போல நான் எதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொன்னாரப்பா. ஆண்டவரே, உங்களையே நாங்கள் நம்பி சார்ந்து வாழ என்று ஒவ்வொருவருக்கும் வளர்ந்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய காலத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. 26 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26, ஏசாயா எடுத்துவாங்க. 26 அதிகாரம் 3வது வசனம். கட்டிக்கொண்ட வாதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறவரையா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 118 வேதாகமத்தின் மைய வசனம். மனுஷனை அன்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இன்னொரு வசனம் சங்கீதம் 94:22. வாழ்க்கையில் இப்போ யாருக்குமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால் யாருமே பிரச்சனைகள் சொல்ல முடியாது. பலவிதமான போராட்டங்கள், ஒருவேளை கடந்த காலத்தை குறித்து நம்ம வருத்தப்படலாம், எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன படிக்க வைக்க போகிறோம், படித்து முடிச்சுட்டா வேலை இல்லையே, வேலை கிடைச்சா திருமணம் முடிக்கணுமே, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பிரச்சனை. பிறந்து இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது தான் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பிள்ளைங்க படிப்புல இருந்து எல்லாவற்றிலும் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க. மற்றவங்களை சார்ந்து இருக்கிறோம், மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்கிறோம். அவங்க கண்ணில் தயவு கிடைக்காத, இவங்க கண்ணில் தயவு கிடைக்காதா, சில பிரச்சனைகள், கடன் பாரங்கள் அவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க அவங்ககிட்ட சொல்லுவோமா, இவங்ககிட்ட சொல்லுவோமா, பலவிதமான சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்குமே வரும். இது வராத சூழ்நிலைகள் ஏற்படாத மனிதர்களே கிடையாது. ஒருவேளை வியாதியினால கஷ்டப்படும் போது, ஐயோ கடந்த காலம் நான் எப்படி தப்பு பண்ணிட்டேனே, என்னுடைய தவறுகள் என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம வருத்தப்படலாம். இப்போ கூட நம்ம வீட்டை விட்டு இங்கே வரும்போது சில சின்ன சின்ன காரியங்கள்ல ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணலாம், கதவை கூப்பிட்டுக்கலாம் சரியா, அப்படி எல்லாமே வருது காரியங்கள் வரும். எத்தனையோ நேரம் நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது பார்த்தா பிசிக்கலி ப்ரெசண்டாக இருக்கும், மென்டலி ஆப்சண்டாக இருக்கும். நம்ம உடம்பு எல்லாம் உள்ளதாக இருக்கும், ஆனால் நம்ம அந்த மனது பக்கம் எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதனால நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரையே
வந்து அவங்க வாழ்க்கையில வெற்றியை பெற்றாங்க அப்படிங்கிறத ஒரு 3 பேரை முன்னாடி நான் வைக்கலாம்னு நான் வந்து நினைச்சிருக்கிறேன். நம்மளை விசாரிக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே, ஆறுதல் செய்கிறவர் அவர் மட்டுமே. ஒருவேளை மனுஷரை விசாரிக்கிற ஆறுதல் செய்யலாம், ஆனா வந்து அந்த டைமிங் தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பெர்மனண்டா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆறுதல் கொடுத்து யாரும் கொடுத்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு வந்து என்ன செய்ய முடியும், ஆறுதல் கொடுத்து எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் வந்து எப்படியாவது அவர் தரமாட்டேன்னு சொன்னதே இல்லை வேதத்துல. நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக ஆண்டவராக அவர் இருக்கிறார். அதனால சங்கீதம் 9:9 பார்த்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காரணங்களில் அவரே தஞ்சம். வேதத்துல கூட நம்ம நிறைய பேர் என்னுடைய நெருக்கத்திலே இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு பதில் கொடுத்தார். யோனா கூட மீன் வயிற்றுல இருந்து கூப்பிடுவாரு, நெருக்கமான நேரம் கூப்பிட்டு எனக்கு பதில் கொடுத்தாரு. அதே மாதிரி தாவீது எத்தனையோ வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து அடைக்கலம், நம்பிக்கை எல்லாம் ஆண்டவருடைய சட்டை தான். அதனால கோழி தன் குஞ்சுகளை சட்டையில் அரவணைத்து காப்பாற்றுவது போல அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நம்ம காப்பாற்றுறது. நீங்க அந்த கோழியை பார்த்து கேட்டா அது 2 குஞ்சுகளை அப்படியே அடியில் வச்சு அது அரவணைச்சு பாதுகாத்துக்கணும். யாராவது அது பக்கத்தில் அந்த நேரம் போக முடியுமா? அவ்வளவுதான் கொத்தி விடணும், யாரையும் போகணும். அந்த மாதிரி அது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம வந்து பாதுகாக்குங்க. அதுதான் சங்கீதம் 91 நிறைய வசனங்கள் வருது. சங்கீதம் எல்லாம் வாசிக்கிறது தான் டைம் ஆயிடும். ஒரு சில வசனங்களை வேணா வாசிக்கலாம். சங்கீதம் 91:9 அதே மாதிரி 4வது வசனம் நானே சொல்லிட்டேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிழவும் ஆகும். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்ததுனால, அவரை நம்பி வந்ததுனால, உறுதியான தீர்மானத்தோட வந்ததுனால என்னென்ன பலன் கிடைச்சது அப்படின்னு ஒரு 3 பேரை பத்தி மட்டும் உங்க முன்னாடி நான் சொல்லலாம் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா ரூத்தை பத்தி. ரூத்தினுடைய வாழ்க்கை உங்களுக்கு அந்த சரித்திரம் எல்லாம் தெரியும், பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும். எலிமலேக்கு மனைவி நகோமி, அடுத்து மக்லோன், பிலியான், ஓர்பா, ரூத். ஓர்பா அதாவது எங்கிருந்து போறாங்க, பெத்லேஹேம் அப்பத்தின் வீடு. இங்க இருந்து பஞ்சம் பெற்று எங்க போறாங்க, மோவாபுக்கு போறாங்க. மோவாபுல தான் திருமணம் முடிக்கிறாங்க மோவாபிய பெண்கள். கடைசியில் பார்த்தா மோவாபுல விட்டு பெத்லேஹேமுக்கு அவர் திரும்பி வர போறா 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா பெத்லேஹேம்ல வந்து பஞ்சம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி திரும்பி வரணும்னு நினைக்கையில கணவன் இல்லை, 2 மகன் இல்லை, 3 ஆண்களும் போயிட்டாங்க, 3 லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன மனநிலையோ அவள் தெரிஞ்சிருக்கும் நகோமிக்கு. அவள் சொல்றா, என் கூட நீங்க வராதீங்க, உங்க அப்பா மட்டும் நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். ஓர்வா போயிட்டான். ஆனா ரூத் வந்து என்ன சொல்றா, நான் போக முடியாது, எவ்வளவோ சொல்லி பார்க்கறேம்மா, என் கூட வராத, இனிமே நான் வந்து என்ன செய்ய வேண்டும். ஆனா ரூத் சொன்ன வார்த்தைகள் வசனங்களை பார்த்தீங்கன்னா வாசிக்கிறாமா. ரூத் 1:16-17 தீர்மானம் பாருங்க. அவளுடைய நிலைமை நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் பாருங்க. கணவன் இறந்துட்டாருந்தா, மாமனார் இறந்துட்டாரு, யாருமே இல்லை, நகோமியை நம்பி மட்டும் எப்படி இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்குள்ள மருமகள் யாராவது அப்படி இருந்தா அப்படி போவாங்களா என்னன்னு தெரியாது. பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, வெறுமை. போய் சாப்பாடு கூட வழி கிடையாது. போய் என்ன செய்வாங்க,